வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன். என்ன போட்டேன்? ஃபிட்னஸ் ஐக்கான் உருட்டுக்கல்லுன்னு. சரிங்களா? அது ஒரு 800 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்துட்டு யாரையும் தாழ்த்தியும் பேசுகிறது கிடையாது. இந்த ரோஸ்டிங் எல்லாம் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு ரோஸ்டிங் வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு லேடி பாடி பில்டரை பற்றி. சரிங்களா? நான் அதை பண்ணேன். இப்போ இவருக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இவர் சொல்கிற அந்த விஷயங்கள் வரும் இதுக்கப்புறம் ஜிம்முக்கு வர பசங்களுக்கு ஒரு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை ஏன் நீ சொல்கிற? அவர் சேனல் அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டும், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு இதற்குண்டான பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் உடம்புல பிரச்சனை இருக்குது. அது நான் என்ன பிரச்சனைங்கிறது நான் காலப்போக்கில் சொல்கிறேன். என்னோடய உடம்புக்கு மசில்ஸை டெவலப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னோட மசிலை நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என் தையெல்லாம் சின்னதாக தான் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கும். நான் தை ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுறேன், பட் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும், டயட், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உடம்புல எனக்கு பிரச்சனை இருக்குது. என் உடம்புல பிரச்சனையை வச்சுக்கிட்டே நான் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணுறேன், ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க போது, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இளைய சமுதாயத்தினர் அழகாக பாடியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். அப்படி நீங்கள் ஆர்வமாக உள்ளே வரும்போது இவர் மாதிரி சொல்கிற அந்த சில காரியங்கள் இவர் எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது, சிலது நல்லதும் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேனே, யாரையுமே இங்கே தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசவே வரல. சரிங்களா? அவரும் சில நல்ல காரியங்களை நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு. நானே அது ஓகேன்னு இருக்கேன், அவன் சூப்பர்னு நானே சொல்லியிருக்கேன். பட் இவர் மற்ற காரியங்கள் சொல்லும்போது அது நெருடலாக இருக்குது. ஜிம்முக்கு வர பசங்களுடைய ஆர்வத்தை அது தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே ரத்தத்தில் வே ப்ரோட்டீன் எடுக்கிறாங்கன்னு சொன்னார். கிரேட்டினில் சால்ட்டு அப்படிங்கிறாரு, கிரேட்டினும் ஸ்டெராய்டும் ஒன்றுங்கிறாரு, கிரேட்டின் கார்பரேட் கம்பெனிங்கிறாரு. இதை பற்றியெல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவில் பேசியிருக்காரு. அதை நீங்கள் போய் பாருங்கள். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இதை பற்றி நிறைய ஸ்டடி இருக்குது கிரேட்டினை பற்றி. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் படித்து பாருங்கள். 70 வயசு ஒரு வயசானவருக்கு அங்கே கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் கிரேட்டின். அவர் அது எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு எடுத்ததுக்கப்புறமும் ஆக்டிவாக இருந்தாராம். 70 வயசு ஆளுக்கு அவ்வளோ ஆக்டிவ் கொடுத்துச்சா அந்த கிரேட்டின். சரிங்களா? கிரேட்டின்ங்கிறது என்ன? ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான். 3 கலவை கலந்தது தான் அமினோ ஆசிட்ஸ். ஆர்ஜினின், மித்தோனின், கிளைசன்னு சொல்லுவாங்க. இது கிரேட்டின். இந்த 3 கலவையும் கலந்தது தான் கிரேட்டின். நான் கிரேட்டின் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நான் கிரேட்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கப்புறம் அதையும் நான் போட்டிருக்கிறேன். அப்போது உணவை பற்றி நான் அந்த ஃபிட்னஸ் ஐக்கான் உருட்டுங்கிறதுல அதில் உணவை பற்றி நான் பேசியிருக்கேன். சரிங்களா? இங்கே நம்ம யாரையும் ரோஸ்டிங்கோ எதுவுமே பண்ணல. இப்போ ராஜேந்திர மணி அண்ணாவையோ இல்லை அரவிந்தவோ, நம்ம டெல்டா திலீப்பவோ, ராஜா அஜித்தவோ, இதுக்கு முன்னாடி இந்த பழைய பாடி பில்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, குமரானந்தவோ, இல்லை நம்ம காமராஜரவோ, நம்ம ஐப்பர்த்தனை, யாரையுமே அவங்களெல்லாம் யாரும் எதுவுமே ட்ரோலே பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க நடந்த அந்த ஒரு இதையே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுதான் பாடி பில்டிங், இதுதான்ப்பா அப்படிங்கிற உண்மையை தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இவங்க நான் ரொம்ப எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு முன்னுக்கு பின்னு தவறான தகவல்களை தராங்க. அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அவருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாளைக்கு அவர் வழியில் பார்த்தா கூட, வாங்க தலை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படி தான் பேச போகிறோம். சரிங்களா? இது 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 நான் பயந்துட்டோ இல்லை சப்பக்கட்டு கட்டுறோம் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு ஃபிட்னஸ் ஐக்கான் அப்படிங்கிறவர் எல்லா விதத்துலேயும் ஒரு சிறந்த ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னு நான் சொல்கிற நானே சில பேரை தவறாவோ இல்லை தாழ்த்தியோ பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது தான் எனக்கு. அதனால தான் நான் வீடியோ இதை போடுறேன். நான் அதோட நிப்பாட்டிக்கலான்னு தான் நினச்சேன், பட் இருந்தாலும் நான் போடுறேன். சரி, இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான நோக்கம் என்னென்னா, எனக்கு 2 கமெண்ட் வந்துச்சு நண்பர்கள். அந்த ஃபிட்னஸ் ஐக்கான் உருட்டுகளுக்கு 2 கமெண்ட் வந்து, அதில் ஒருத்தர் டாக்டர், அவர் டாக்டர்னு சொல்கிறாரு. நான் டாக்டர், எனக்கு தெரியும், அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க, நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக போடுங்க, நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படி இப்படின்னால அவர் சொன்னார். ஆக்சுவலி அவர் டாக்டருங்கிறாரு. இந்த ரத்தத்தில், மனுஷனுடைய ரத்தத்தில் வே ப்ரோட்டீன் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல, டாக்டர்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் சொன்னேன், அவருக்கு நிறையா ஃபாலோவர் இருக்கிறது தாங்க பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை நண்பர்களே, நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பண்ணுங்கள்.
ரீச்சாக ஆகாது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம், ஒரு தப்பான, ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா அது டக்குன்னு ரீச் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ அவர் ராஜா போரானவே எடுத்துக்கோங்க. மாஸ்டர் பேசன் பற்றி அவர் ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. 16 லட்சத்துக்கு மேலே அது வீடியோஸ் போயிருக்கு. ஏன் போச்சுன்னா அவர் உபயோகித்த அந்த கொச்சையான வார்த்தைகள் தான். இதவே வந்துட்டு அவர் மாஸ்டர் பேசன் சுய இன்பம்னு நாகரிகமாக போட்டிருந்த அந்த வீடியோஸ் இவ்வளோ வியூஸ் போயிருக்காது. புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. அதனால் வந்துட்டு எதிர்மறையான சரிங்களா விஷயங்கள் வந்துட்டு சீக்கிரம் ரீச் ஆகிடும். அவர் வந்து சொல்கிறாரு அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும், அதுதானமே இப்போ நமக்கு பிரச்சனையே. இப்போ வந்துட்டு கிரியேட்டினாக வந்து இவர் இப்படி சொல்கிறாரு, கிரியேட்டினோட மகத்துவம் சரிங்களா, அதை எடுத்ததுனால என்ன பயன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு வெள்ளைக்காரர் தான், அவர் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்போம், கேளுங்க. 12 bench press, 305. wow. Do you take any supplements? I do creatine, glutamine, amino acids, quercetin. And do you drink alcohol? I don't. I did. Last drink was summer of 2018. Really? Why did you stop? Diabetic, type 1. And how many hours a night do you sleep? Probably 6.5. I don't know. இந்த வெள்ளைக்கார அங்கிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா 58 வயசா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார், 48 வயசு மாதிரி இருக்கார், பாடி செம்மையாக வச்சுருக்காரு சரிங்களா. அது ஸ்டெராய்டு ஒரு வேளை எடுத்துகிட்டு என்னன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் ரொம்ப வருஷமாக ஜிம்முக்கு போகிறான் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பாடியை நம்மளால் கொண்டு வர முடியும். அவர் பேக்கில் ப்ரௌன் ரைஸ் தான் வச்சுருக்கிறாரு. நம்ம கூட இங்கே 5020 பொன்னி பாஸ்மதினாலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அவர் அங்கே ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றாராம். பார்த்துக்குங்க, டைப் 1 டயபெட்டிஸாம். 2018 குடிக்கிறத விட்டுட்டாராம். அவருடைய பிரதானமான சப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டின், குளுட்டமின் இப்படி சொல்கிறாரு. பார்த்தீங்களா, கிரியேட்டின் எடுக்கிறார். கிரியேட்டின் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க கிரியேட்டின் எடுத்தால் கிட்னி டேமேஜ் ஆகிடும் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஆகாது. ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்னியில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. சர்க்கரையின் அளவு கூடும்போது அதிகப்படியாக யூரின் வெளியில் போகும்போது அதுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும், அது கொஞ்சம் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கிரியேட்டின் வந்து அவங்க எடுக்கவே கூடாது அப்படின்னு மருத்துவர் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கிரியேட்டின் தான் எடுக்கிறாரு. நான் ஒரு தகவலை சொல்ல மறந்துட்டேன், அது ஒரு ஷார்ட் வீடியோவை பண்ணி போட்டுறேன், அப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். அதாவது டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு 2 இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வகை சர்க்கரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க்ரியாஸ், அதாவது கணைய பகுதியிலிருந்து இன்சுலினே சுரக்காது. அவங்க ஊசி மூலம் இன்சுலினை செலுத்திக்கிட்டால் தான் அவங்களால உயிரே வாழ முடியும். அது இப்போ முதல்ல ஊசி போடுவாங்க, இப்போல்லாம் பல்வேறு விதமான டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு ஸ்டேப்லர் பின் மாதிரி இப்படி வயிற்றில் வச்சு போடுறது, இந்த கையில் வச்சு இப்படி அமுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு சரிங்களா. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், ஆனால் அதுக்கு அந்த பவர் இருக்காது சரிங்களா. காலப்போக்கில் அதிகப்படியான மாவுச்சத்தை எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த டைப் 2 டயபெட்டிஸும் டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரி மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இன்சுலின் போடுற மாதிரி ஆகிடும். அதனால் டைப் 2 டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம், நம்ம ரிவர்ஸ் கொண்டு வரலாம். அதை பற்றி நான் வந்துட்டு ஃபேட் லாஸ் வீடியோலேயே வந்துட்டு டைப் 2 டயபெட்டிஸ்க்கான, டைப் 1 எடுத்துக்கலாம், டைப் 2 டயபெட்டிஸ்க்கான உணவு முறையை நான் போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணால் சர்க்கரையின் அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருந்துட்டுமே அவருக்கு இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அவர் கிரியேட்டின் எடுத்துருக்கிறாருன்னா, அப்போ கிரியேட்டினோட அந்த ஒரு மகத்துவத்தை, அதனுடைய பயனை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்களா. கிரியேட்டின் சைடு எஃபெக்ட்டுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இப்போவும் நான் சொல்கிறேன். கிரியேட்டினோட சைடு எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மசில் பில்ட் ஆகும், பாடி ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், இந்த ட்ரெஸ்ஸுன்னெல்லாம் சொல்கிறாங்களே அது குறையும், ப்ளட் ப்ரெஷர் குறையும், சுகர் அளவு குறையும், ஃபேட் லாஸ் ஆகும், ஆரோக்கியமான முறையில் ஃபேட் லாஸ் ஆகும். இதுதான் இதனுடைய சைடு எஃபெக்ட். கிரியேட்டின் எடுத்து யாராவது இறந்ததா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடியவே முடியாது. ஆனால் போன மாதத்தில் மட்டும் ஸ்டெராய்டு எடுத்து இறந்தவங்களோட பட்டியலை நான் இங்கே போடுறேன், பார்த்துக்குங்க. நான் போடுறேன் பாருங்கள் சரிங்களா. 17 வயசு பையன் பேட்மிண்டன் பிளேயரான், இந்தோனேசியாவில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அன்றைக்கி ஒரு பள்ளி மாணவன் ஓடுறான், அங்கேயே விழுகிறான், ஹார்ட் அட்டாக். ஸ்கூல் படிக்கிற பையனுக்குங்க. இங்கே இந்தியாவில் இந்த ஜூம்பான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க, முன்னாடி ஒருத்தரானா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி ஆடுவாங்க. அதில் ஒரு சர்தார் ஆடுறாரு, அவரால் முடியல, செவுத்தில் சார்ந்து நிற்கிறாரு, அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு சரிங்களா.
இந்த பயிற்சிக்கு போகிறவங்களுக்கே இந்த நிலமை. அதுக்கு வந்து நான் அது சொல்கிறேன், அது எதனால அவங்க பயிற்சிக்கு போய் அவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இப்போது இதுதான பிரச்சனையாக இருக்குது. இப்போ இங்கே ஜிம்முக்கு ஆர்வமாக வர பசங்களுக்கு இவர் போடுற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ கிரியேட்டினில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, ஓ ப்ரோட்டீனில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அப்போ இந்த பாலில் இருந்தாலும் ப்ரோட்டீன் தயாரிக்கிறது இல்லையா, இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் தள்ளப்படுறாங்கல்ல. அந்த ஒரு ஆதங்கத்துக்காகத்தான் இல்லைப்பா அது அப்படி கிடையாது அப்படின்னு நான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு இன்றைக்கி ஃபாலோவர் கம்மியாக இருக்கலாம், இந்த வீடியோஸை 10 பேர் கூட பார்க்கலாம். அதில் ஒருத்தன் வந்து ரைட்டுப்பா அதில் சொல்கிற நியாயம் இருக்குது, இதில் உண்மை இருக்குது, நம்ம வா ஜிம்முக்கு போகலாம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தால் கூட இந்த வீடியோ பண்ணதுக்கு உண்டான நோக்கம் நிறைவேறிடும். எனக்கு சந்தோஷம்தான். சரிங்களா? நான் பெரிய லெஜண்ட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பேசவே வரல. இல்லை அவர் வந்து முட்டாள், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற இதுலேயும் பேச வரல. எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமுமே இருக்கும். சரிங்களா? எனக்கு தெரியாத விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பை வந்துட்டு நம்ம ஆராய்ஞ்சு முடிஞ்சு இதுதான் அப்படின்னு முடிவு சொல்லவே முடியாது. இந்த கடல் எவ்வளோ பெருசோ, இந்த கடலில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் அதிசயமான நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கடலில். அதே மாதிரி தான் இந்த உடம்பு. இதிலெல்லாம் வந்துட்டு நான் தான் லெஜண்ட்டு, இந்த உடம்பை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. கற்றுக்கிட்டே தான் இருப்போம், நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும், கற்றுக்கிட்டே தான் இருக்கணும், தொடர்ந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு முடிவே கிடையாது ஃபிட்னஸில். சரிங்களா? உடம்பாகட்டும், அது ஃபிட்னஸ் ஆகட்டும், நான் தான் லெஜண்ட்டுன்னு யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சு. உணவுக்கு எவ்வளோ முக்கியமோ நம்ம உடம்புக்கு, அந்த மாதிரி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஏன்னு கேட்டால் உணவு முறை மாற்றம். நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பட்சத்தில் ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு பையன் ஆர்வமாக வரான் அப்படிங்கும்போது இவருடைய வீடியோஸ் பார்த்தானா அவன் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவான். சரிங்களா? அந்த ஒரு ஆதங்கத்தினால தான் இல்லை, அவர் சொல்கிறது தவறு, நீங்கள் அதெல்லாம் இது வேணாம், உண்மை இது, அது வேற இது வேற, உண்மை இது. ஏன்னா நான் எது போட்டாலும் ஆதாரத்தோடு போடுறேன், அவர் ஆதாரத்தோடு எதுவுமே போடுறதில்ல. ஆதாரத்தோடு போட்டால் நம்ம வாயை மூடிட்டு சும்மா இருக்க போகிறோம். இப்போ ஆதாரம் இருக்குப்பா, அது உண்மைதாப்பான்னு எதுவுமே இல்லாமல் அவர் சொல்கிறாரு. இது அவர் அந்த வீடியோ அவரை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் ஆதாரம் சாட்சியங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பாடியை பில்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆகவே ஆகாது. கடினமான பயிற்சி பண்ணால் கூட எனக்கு அதிகபட்சமாக போனால் ஒரு 15.5 அல்லது ஒரு 16 இன்ச்சு தான் நம்மளுடைய பாடி, அதுக்கு மேலெல்லாம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ஆகுது, அது இல்லாமல் டெஸ்டோஸ்டெரோன் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது மசில்ஸ் பில்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது என்னாலேயே நான் வந்து பயிற்சி பண்ணுறேன் அப்படிங்கும்போது நல்லா இருக்கிற பசங்களை ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்குது. சரிங்களா? அதனால நண்பர்களே, இந்த கிரியேட்டின் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. சப்ளிமெண்ட்டு கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய பசங்க இருக்காங்க. நான் வந்து ரொம்ப இயல்பாக பேசுகிறேன், சயின்டிஃபிக்காக பேசணுங்கிற இதெல்லாம் கிடையாது, நான் இயல்பாகவே பேசுகிறேன். சரிங்களா? ஜிம்முக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன வாழ்க்கைங்கிறது நமக்கு உறுதி கிடையாது. வயநாட்டிலலாம் நைட்டு 2 மணிக்கு குடும்பத்தோடு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களே, அவங்க இப்படி இறந்து போவாங்கன்னு யாராவது நினச்சாங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமாக இருக்கும் மனசுக்கு. ஒருத்தரோட கால் மட்டும்தான் அங்கே இருக்குது, பாடி எங்கே போச்சுன்னே தெரில. எமோஷனலாக நான் பேசுகிறனால நினைக்காதீங்க, கஷ்டம், நான் மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது. அடுத்த செகண்டு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உயிர் நிரந்தரமாக இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்களா? அதனால் இருக்க வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அதை விட பயிற்சி ஜாஸ்தி, எந்த அளவுக்கு பயிற்சி ஜாஸ்தியோ அதை விட ஓய்வு ஜாஸ்தி. நிம்மதியான வாழ்க்கை, இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. சரிங்களா? நான் ஃபேட் லாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஃபேட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபேட் லாஸ் ஒர்க் அவுட் இது வரைக்கும் பண்ணதில்லை, அதுக்குண்டான நேரமும் எனக்கு கிடைக்கல. அதுக்குண்டான நேரம் காலம் வரும்போது நான் நிச்சயமாக ஃபேட் லாஸ் வீடியோ போடுவேன், என்னை வச்சே தான் போடுவேன். நான் வேறு யாரையும் பண்ணுவேன், நான் உடம்பு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் போடுவேன். சரிங்களா? அதனால் ராஜா போரான் மேலே எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரிங்களா? அவரு நல்ல மனுஷன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது எங்கே ஃபிட்னஸ்ஸு இந்த துறை பாதிக்கப்பட்டுருமோ, பசங்க யாரும் வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன்.
சரிங்களா? யாரோட மனசையும் புண்படுத்துறது கிடையாது. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ அவர் பார்த்துருந்தா கூட நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசினேன். அது கோவம், ஒரு பக்கம் கோவம் தான். என்னடா நம்ம இப்படி இது பண்ணுறோம், இவங்க இப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்பீட் பிரேக் மாதிரி போட்டு நிறுத்திடுறாங்களே அப்படிங்கிற ஒரு இது தான், சரிங்களா? இன்றைக்கி ஸ்டெராய்டு இல்லாத பாடி பில்டிங்கே கிடையாது. நேச்சுரல் பண்ணணுன்னாலும் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கடினமான உழைப்பு போட்டால் தான் உங்களால் நேச்சுரலே கொண்டு வர முடியும். அதுவும் பாருங்கள், 16 இன்ச்சுக்கு மேலே உங்களால் கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த 8 வருஷம் 7 வருஷம் நீங்கள் நேச்சுரல் பண்ணும்போது உங்கள் ஏஜும் கூடிடும். அப்போ டெஸ்டாஸ்டரோனெல்லாம் நமக்கு வீக் ஆகும். அப்போ அதுக்குன்னு சப்ளிமெண்ட் எடுக்கணும், அதுக்குன்னு சாப்பாடு ஒதுக்கணும், அதுக்குன்னு பயிற்சி பண்ணணும், அதுக்குன்னு ஓய்வு. அப்போ இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த யூடியூப்பில் ஏதோ நாராயணன் நினைக்கிறேங்க, பாடி பில்டர் தான், தமிழ்நாடுலாம் வந்து பேசினார். அவர் இப்போ ரீசெண்டாக ஏதோ லெக் ஒர்க் அவுட் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு தம்பி சொல்கிறார், என்ன சுருங்கிட்டே போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தம்பி வந்து அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லியிருக்காரு, ஸ்டெராய்டு போட்டால் அப்படித்தானே அப்படின்னு இருக்காரு. அதனால இந்த பாடியை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் வந்துட்டு உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம், கஷ்டம்னு நான் சொல்கிறேன். முயற்சி தான், நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏஜ் ஆக பாடியுடைய அந்த டெவலப் குறைஞ்சிட்டு தான் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆரோக்கியமாக இருக்குமா, நமக்கு எந்த நோயும் வராமல் ஆரோக்கியமாக இருக்குமா போதும். குமிஞ்சு லேஸ் கட்டுறோமா, உட்காடுறோமா, நடக்கிறோமா, நடக்கும்போது ஓடும்போது ஒடியாரும்போது எலும்புலாம் வலிக்காமல் இருக்கா, அதுதான் ஆரோக்கியம். வேறு என்ன ஆரோக்கியங்கிறீங்க? மனசில் சந்தோஷமாக இருக்குமா, அதுதான் ஆரோக்கியம். நோயே இல்லாமல் இருக்குமா, அதுதான் ஆரோக்கியம். இந்த சந்தோஷமும் இந்த நோய் இல்லாமல் இருக்கிறதும், இந்த படுத்தோன்னு தூக்கம் வர்றது, இதுதான் உண்மையான ஆரோக்கியம். பெரிய மாடி வீட்டில் தான் போய் படுத்து ஏசி போட்டு அது ஆரோக்கியம் கிடையாது. அவன் ஏசி போட்டு மாடியில் படுத்துருப்பான், பட் அவனுக்கு தூக்கம் வருமானு பார்த்தா வர. ஸ்டெராய்டு போட்டு கைகளை பெருசாக்கிட்டு அப்புறம் ப்ளட் செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை செக்கப் பண்ணும்போது பயம் வந்து வரும். அதுக்கப்புறம் பிடிசி பண்ணும்போது பயம் வரும். இதெல்லாம் எதுக்கு? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தானே நம்ம பயிற்சி பண்ணுறோம். அதனால் சந்தோஷமாக போங்க, பயிற்சி பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோ. இந்த மதுபானம், சிகரெட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விலகி இருங்க, சரிங்களா? இது என்னுடைய அட்வைஸுனாலாம் நினச்சிக்காதீங்க, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அவ்வளோதான். அவர் மேலே நமக்கு நல்ல மரியாதை இருக்குது. அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவர் நல்ல மனுஷன், சரிங்களா? அவரை பற்றி நான் வந்து அவர் பண்ணுற சில தவறுகளை தான் நான் சுட்டி காட்டினேன் ஒழிய, மற்றபடி அவர் மேலே எனக்கு எந்த ஒரு பொறாமையோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.